செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி நீதிமன்ற நீதிபதி ஆஜராக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். கள்ளக்குறிச்சி நீதிமன்ற நீதிபதி ஆஜராக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், விவரம்? நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னையும் தனது மகனையும் தாக்கியதாக செல்லம்பட்டு பஞ்சாயத்து தலைவர் அறிவழகி அவரது கணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி பாலா என்பவர் சங்கராபுரம் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வழக்கை வேறு விசாரணை மையத்துக்கு மாற்றக் கோரி லட்சுமி பாலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சி வேல்முருகன் முன்பு விசாரணை கண்டபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காசிராஜன் தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த புகார்தாரர் மருத்துவமனையில் இருந்து ஜூலை 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக கூறி ஆஜராகிவிட்டதாக அரசு வழக்கறிஞர் கூறியதை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதாகவும், ஆனால் புகார்தாரர் ஜூலை 9ஆம் தேதி தான் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதாக கூறினார். இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் விசாரணை அதிகாரி அளித்த தகவலின் அடிப்படையிலேயே தாக்கப்பட்டவர் ஜூலை 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனதாக அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இதனையடுத்து நீதிபதி சி வேல்முருகன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியது குறித்து ஜூலை 28ஆம் தேதி ஆவணங்களுடன் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவிட்டார்.